ஒரு காலு வர இருங்க ஏன் வாட முடியாது வேலை முழு போட்டு ஒரு கால் போய் மகாராஜா வரச்சு விட்டுக்கிறாரு. மகாராஜாவுக்கு இந்த குழுவுன்னு அப்புறம் வர சொல்லி ஆகி போச்சு. வர சொல்லிக்கிறாரா? பொப்பத்த குருட்டு கூச்சாரா கூப்பிட்டுக்கின்னு ஐயா கோயிலுக்கு மாலை போட்டுக்கு போயின்னு அனுப்ப சொல்லு. சீசன் முடிஞ்சுடா. இல்ல இப்பெல்லாம் தனியா எங்களுக்கு விடுறாங்க கூச்சார கூட்டுமா. குன்றத்திலே குமரனுக்கு குஞ்சுமணி குன்றத்திலே குமரனுக்கு குஞ்சுமணி இந்த கூடி பார்க்க பெண்களுக்கு எனக்கு சந்தோஷமாக கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி கோயிலுக்கு போன அனுப்புல பூஜாரு கீழே மந்திரி மேல இஸ்பரி சட்ல அம்மா சிமுக்கு சக்கா சிமுக்கு சக்கா உள்ட்ட உள்ட்ட சாப்பிடு மந்திரி கோயிலுக்கு போயிட்டு வந்து அனுப்பல. சரி கூச்சா கீழே மந்திரி மேல மேல கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான் குப்பமா எடுத்தா நாங்களே உங்க வீட்டுல போனவங்களோ அவனுக்கு அதனாலதான் பேசிட்டு நிறைய கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. கட்டல செம்புக்கு சாப்பா வாயில் ஊரு என்ன ஊரு கேட்டூரா கேட்டூருக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு வேளை அவர் கோட்டையை கொடுத்தாங்க பப்புனு பையன் குழம்புக்கு இல்லைன்ட்டு. அதனால நானும் என் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடுத்தான் அவர் கோட்டையை. அவன் அரை வேவுல வேசி வெங்காயமெல்லாம் அறுத்து போட்டு தாளிச்சு நல்லா ஒரு அரை பாண்டில தின்னு போட்டு ராத்திரி 1 மணிக்கு வருஷத்துக்கு ஒரு குஷி விடுறது வழக்கம். எங்கூட்டிக்காரு அன்னைக்கு நல்லா அந்த குஷி வரணுமா? ஒரே குஷி விட்டா ராத்திரி 1 மணிக்கு சீலிக்கு அடிச்சு கீழே பப்புனு செத்து போயிட்டான போச்சு. பட்டை வச்சு கொடுத்தாங்களா? அந்த பட்டை தின்னு போட்டு அவங்க வீட்டுக்காரி இந்த சாமி சத்தியமா ராத்திரில விடுறது உண்டுதான் எப்பா. அதுக்காக ஆடுறதுக்கு பயந்து நான் வந்துடுறோம். அப்படித்தான் உங்க குஷி விடுறது. இதுவரை என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி செத்துதான் சொல்றீங்க. அப்படி செத்து இருந்தா பாடி பத்தி
எடுத்துடா மாடு எடுத்துடா போய் எடுத்துனா ஓடு நான் பாட்டு போடுறேன் உங்களுக்கு நான் போடுறேன் சங்குதான் மரங்கையில இல்லையா அத்தி மர எங்க மர குடிச்சுக்க பாடி போன வெயிட் ஒரு கை பிடிக்கிறது பாடி போன வெயிட் ஆக்குதா பாடியா நான் எந்த பாடி எடுத்துட்டு வர சொன்னேன் ஏண்டா எந்த பாடி எடுத்துட்டு வரோம் எந்த பாடி எடுத்து வர ஐயோ பாயிட யாரா இவன் எந்த பாடி எடுத்து அடிவாரலான்னு தண்ணி குடிக்கிறது மகாராஜா சொல்லு நீ என்ன கேட்டா என்ன கேட்டீங்க நான் என்ன கேட்டேன் பாடி கேட்டீங்கடா பாடி செத்து போயிட்டானே அதனால இப்ப செத்துமே என்னன்னு சொல்றாங்க தமிழ்ல சொன்னா பாடி இங்கிலீஷ் சொன்னா பிரா யாரு கேட்டா இங்கிலீஷ் இல்ல நீ யாரா இந்த கேட்டவன் யாரா இது இப்பெல்லாம் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் இருக்கா இப்ப தமிழ் எல்லாம் யாரு பேசுறது இங்கிலீஷ் தான் சரி கேட்டுட்டோம் அதனால என்ன எடுத்து வர சொன்னா பாடி செத்து போயிட்டான்னு சொல்லி செத்து போயிட்டவனுக்கு பாடி எடுத்து வந்தா எல்லாம் குளிர் அதிகமா பாடி எடுத்து வந்தா எந்த பாடி எடுத்து வர அவர் என்ன கேட்டாரு பாடி கேக்குமா கேட்காதா இல்ல இல்லன்னு கொண்டு தெரியா நீங்க என்ன கேட்டீங்க பாடி தானே கேட்டீங்க பாடி ஆமா பப்புளி சாவட பப்புளி சாவட பப்புளி அப்ப பப்புளி சாப்பிட்டியா ஆமா கல்யாணம் இது மகிமை என்னன்னு தெரியாது நடிக்கிறீங்க இது மகிமை நடிக்கிறீங்க அப்படி வேணா சொல்லிட்டு போ இது மகிமை என்னன்னு தெரியுமா இது மகிமை தெரிஞ்சு நடிக்கவே மாட்டேங்க சொல்றா எப்பா ராஜா சொல்றா சொல்லிட்டு பாரு ஆனா எங்க மாய்மாளுக்கு தேவைப்படுத்துற சொல்றேன் விடாது எகரு போதும் எகர விடாது முடியும் போதும் தொங்க விடாது அடுக்கும் போதும் சாய விடாது அணிந்து கொண்டால் அழகு போகாது பிரேக் ஆமா அது ஜானூர் போய் எட்டு செடு சைஸ் ஒன்னா வாஜேரா இருக்கணும் இல்ல நானா இருக்கணும் உண்டா எங்கடா போயிருந்து கேட்டேன் ஆட்கார என்னங்கிறாங்க எங்க அம்மா அட்டத்து மேல ஏறி கீழே விழுந்து அருவாமனை ஏறி போச்சு அம்மாடா கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல சேர்த்துக்கிறாங்க அருவாமனையே கொண்டு போய் போய் சேர்த்துக்கிறாங்க அருவாமனைக்கு அம்மாளுக்கு போன் கட்டு ஒன்று கட்டாயி போச்சு எப்படி
கோயம்புத்தூருக்கு போய் போல் நட்டு வாயில வந்து போட்டா எங்க அம்மா வந்து ஓல்சி பேசாது புடுக்கு புடுக்குன்னு போய் அப்படி போட எப்பா அடிக்க தெரிந்த மனமே உனக்கு அணைக்க தெரியாதா? அணைக்க தெரிந்த மனமே உனக்கு புழுத்த தெரியாதா? நல்லதானா நான் கேட்டா நீ சொல்லிருவேன். நான் கேட்டா நீங்க சொல்லிருக்கேன். ஆமாடா அடங்க அம்மா ஒப்பு பாருங்க. அம்மா தானே சொத்த தாய். அடங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களா? அடங்க ஒப்பா கத்துவங்க. ஃபர்ஸ்ட் அவரு தானே முன்ன வைக்கணும். செத்த தாய் தானே முன்ன கூப்பிடணும். செத்த தாய் தான் பேர் சொல்லுங்க. அப்படி இருக்கிறது போது 68 கோடி ஒளி கொண்ட சூரிய பகவான் என்னுடைய மாமத்தான். 68 கோடி ஆமா ஒளி கொண்ட சூரிய பகவான் என்னுடைய மாமத்தான். அப்படி வந்தம் என்று சொன்னேன் அல்லவா? தந்தையாக அக்கடி தேவனுக்கும் தாயாரான சுவால எம்மையாருக்கும் சுதாகரம் உதித்து வந்த என் பேரோ கேடிகண்ட சூரன் என்று அப்படி 68 கோடி ஒளி கொண்ட சூரிய பகவான் என்னுடைய தந்தையாக அக்னி தேவனுக்கும் தாயாரான சுவால எம்மையாருக்கு பிறந்தபடியா பிறந்த உடனே ஆகாயத்திலிருந்து எழுப்பினவர்கள் பூமியை நோக்கி வந்ததா? ஆமா. அப்படி விழுந்த போது 24,000 எரி கற்கள் ஆனது எடுத்த சிதறியலாம். ஆமா. அப்படி வெடித்த சிதறிய இடத்துல என்னுடைய கால் பட்ட உடனே 26,000 எரிபர்கள் வெடித்து சிதறியலாம். சிதறிய இடத்துல நிகண்டாபுரி பட்டணம் அமைத்து அந்த நிகண்டாபுரி பட்டணத்தில் அமர்ந்து 33 தேவர்கள் சூரியன் இந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வாயு மந்திரன் இப்படி சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்கள் எனக்குள் அடக்கம். அப்படி அடக்கமா இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்?
224 திருப்புவனம். ஏய், அதுல விடுதலை, ஏய், சதல சதாதலை, ஏய், சதாதலை. ஆமா, இது சொல்லக்கூடிய ஆமா, ஈடாடு 14 ராகவம் ராகமா, என்ன கண்ட போது ஆமா, கை கட்டி வாய் புடித்து வாய் புடிச்சு, பல என்ன வார்த்தை என்ன வார்த்தை என்ன வார்த்தை என்ன வார்த்தை என்னடா வார்த்தை கை கட்டி வாய் புடித்து வாய் புடிச்சு, ஏய் சத்தியமா எனக்கு அர்த்தம் இல்லைங்க. எங்க அம்மா வாசனம் வச்சுக்காரு. முதல்வாயிட்டா. யா அப்படியாச்சு என்ன வாக்குன்னு தெரியல. என்ன என்ன வாக்கு தெரியலுங்க. அண்ணன் வீட்டு பையன் பிறந்ததுங்கிறாருன்ட்டு யாரு எங்க அத்தை ஒத்த அண்ணன் வீட்டு பையன் பிறந்துங்கன்னா அவ கொஞ்சம் சமான் வச்சா. என்னது எங்க அத்தை எனக்கு சமான். சரி எங்க பாட்டி கொஞ்சம் பாட்டியே கூப்பிட்டு கொஞ்சம் அவ வச்சா. சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து வச்சு எல்லாரும் சேர்ந்து எனக்கு புது என்ன மாத்தாரம் என்ன மாத்தாரம் போங்க அப்படி இருக்க திரும்பவும் கண்ட பாதி அப்படி நடக்க வேண்டும். மகாராஜா வராருன்னா அவங்க உக்காண்ட எழுறதில்ல. ஏன்னா பாதிரி விட்டுட்டு போக முடியும் பத்தியே. என்ன வார்த்தை என்ன வார்த்தை நல்லாதான் அடிக்கிற பரவாயில்ல. பூத்தா எஸ்டி பூத்தா தெரியல. பூத்துக்கெல்லாம் இன்சூர் பண்ணி வச்சாங்க. சொல்லக்கூடிய 33 தேவர்களும் என்னை கட்ட போது சத்தியமா மகாராஜாவுக்கு பூத்து வீட்டுக்கு அப்படி இருக்கின்ற போது நல்லாவே சிரிக்கிற உள்ளாக்குற முதுகெலும்புல அப்படி இருக்கு. நான் பிறந்தது அக்கறை தேவனுக்கு பிறந்திருந்தாலும் ஆனா அவங்க யாரு தேவருக்கு போல ஆனா தேவருக்கு பிறந்திருந்தாலும் கோபத்தினால் பிறந்தபடியா எனக்கு அசுர கூட ஏற்பட்டு விட்டது. என்னுடைய அசுர தாயும் தந்தையும் அவங்க நல்ல முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல முறையில் ஸ்தானமானம் அவங்க இதுவரை சேர்க்கையை உண்டானால் நல்ல அறிவு ஞானம் பண்பு பாசம் சிறந்த உள்ளகாலாய் அடக்க உடக்க பயபக்தியோட அந்த குழந்தை பிறக்க. ஏங்க கல்யாணம் பண்ணி சாந்தி முகத்தை வச்சா நல்ல நேரத்துல தான் குழந்தை பிறக்கும். அலசினு ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணி முதல் நாள் வச்சா எப்படி பிறக்கும்? ராவு காலத்துல யமகாண்டத்துல தான் பிறக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் ஆமா சிறந்த நேரம் கிடையாது. அந்த நேரத்தில் சிறந்தபடியா நான் பிறந்ததோ தேவனுக்கும் பிறந்திருந்தாலும் எனக்கு என்ன ஏற்பட்டது? என்ன அசுர குணம். குணம். அப்படி அசுர குணம் ஏற்பட்டாலும் என்னை கண்டா தேவர் மூவர் 33 கோடி தேவர்கள் வணங்க வேண்டும். எப்படி மனது வேண்டும் வணங்க வேண்டும். உங்களை கண்டா அதனால் அசுரர்களுக்கும் தலைவன் ஆமா தேவருக்கெல்லாம் ஆமா
எந்திரி 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 இல்ல எந்திரி ஐயோ பையன் ஆமா அப்படி இருந்திருந்தாலும் இந்த 33 தேவர்களும் எனக்குள் அடக்கமா இருக்க வேண்டும். முனிவர்கள் தேவர்கள் சித்து வித்துவார்கள் ஏவத்து பேர்களா இருந்தாலும் எனக்குள் அடக்கமா இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஐயா எங்கதான மாதமே எனக்கு ஒரு மாதேக்கிற பையன் என்ன ஒரு 100 மில்லிய காய்ச்சி குடிச்சு நல்லா என்ன ஆகும் ஒன்னும் ஆகிறதுல கூலி இருக்கு அவ்வளவுதான் அப்படியே பையன் எக்காலசம் இருந்தாலும் ஓய்வு எடுக்க வேண்டாமா சற்று நேரம் ஓய்வு எடுக்கணும் எடுக்கணும் அல்லவா எங்க எடுக்க வேண்டாம் பின்னாடி யாரு மேல மூத்திரம் வந்து சொன்னீங்க அப்படி இப்படியாக அரக்கான் எரிகண்டாசூரனான சற்று நேரம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம் அதை பார்த்து உலக சஞ்சாரி ஆகிய நாடு வருக